வெல்கம் டு பணியும் வைப்பும். ஏஎல்பி எக்ஸாம் சிபிடி 2ல ப்ரீவியஸ் இயரா பார்ட்டியல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இதுல 60 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 61வது கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல சூஸ் த ஒன் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். நீங்க நல்லா பாருங்க, ஃபாதர் சன் பிரதர் இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேலு, மதுரையில மட்டும் ஃபீமேல். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ பேஸ் யூனிட். இது எந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு பிசிக்ஸ்ல வந்து டாபிக் இருக்குல்ல, அதுல இருந்தா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பேஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம்னா இதை எதை வச்சு சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும். மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னா 7 வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ் வரும், அதே மாதிரி வந்து டைம் வரும், அதே மாதிரி லென்த்து, அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர், அடுத்து கரண்ட் வரும். ஸோ கரண்ட், அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மேட்டர், ஆட்டம்லாம் இருக்குன்னா எதெல்லாம் இருக்குன்னா அது எதில் சொல்லுவோம்னா மோல்ல சொல்லுவோம். அது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அடுத்து லுமினியஸ் இன்டென்சிட்டி. லுமினியஸ்னா அந்த வெளிச்சம்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து லுமினியஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 தான் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு எஸ்ஐ யூனிட் இருக்கும்ல, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ் யூனிட் சொல்லுவோம். இது இல்லாம இருக்கிறது எல்லாமே என்ன சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. ரேடியன் வந்துன்னா சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. எதோட வரும்? ஆங்கிள், பிளேன் ஆங்கிளோட வரும். இந்த மோலு, ஆம்பியர், கேண்டிலா எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில வரும். மாஸ் நம்ம எதுல சொல்லுவோம்? கேஜில சொல்லுவோம். டைம் எதுல சொல்லுவோம்? செகண்ட்ல சொல்லுவோம். லென்த்தை மீட்டர்ல சொல்லுவோம். டெம்பரேச்சரை கெல்வின்ல சொல்லுவோம். கரண்ட்டை ஆம்பியர்ல சொல்லுவோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல்ல சொல்லுவோம். லுமினியஸ் இன்டென்சிட்டி கேண்டிலால சொல்லுவோம். ஸோ அப்போ என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் தான் வரும். இல்லை நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது. இது வந்து ஜிஎஸ் கொஸ்டின் நம்மளுக்கு தேவை கிடையாது. அடுத்து போயிடலாம். which one of the following is a correct relation between resistance or conductance வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மான்னு சொல்லுவாங்க. கண்டக்டன்ஸ்க்கான சிம்பிள். அடுத்து லென்த் வந்து எல் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ ஆஃப் அ மெட்டல் வயர். இது என்ன டாபிக் கேட்டீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு வந்து பிசிக்ஸ்ல டாபிக் இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். அதுல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம், அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன ரெசிஸ்டிவிட்டி சொல்லுவாங்க. ஸோ இது ரெசிஸ்டிவிட்டிக்கான சிம்பிள். இது என்ன சொல்லுவாங்க ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் ஈக்குவல் டு RA by L அப்படின்னு சொல்லுவாங்க. R மீன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ், மின்தடை அப்படின்னு சொல்றது. A மீன்ஸ் வந்து கிராஸ் செக்ஷனல் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு வரும். L மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லென்த். இந்த ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் வந்து மின்தடை எண் சொல்லுவோம். அதாவது ஒரு ரெசிஸ்டிவிட்டி மின்தடைன்னு எதை பொறுத்ததுன்னா ஒரு பொருளோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா எப்படி இருக்கு, அதோட லென்த் இருக்கு, இதை பொறுத்துதான் வந்து மாறுபடும். இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு அதுதான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டக்டிவிட்டி சொல்றாங்க. கண்டக்டிவ் என்னன்னா சிக்மான்னு சொல்றது. அதாவது ஒரு தடவை கண்டக்டிவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கண்டக்டிவிட்டினா என்ன, கரண்ட் வந்து என்னன்னா ஒரு மெட்டீரியலுக்குள்ள வந்து ஈஸியா ஃப்ளோ பண்ண முடிஞ்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் கண்டக்டிங் சொல்லுவோம். அதே இது இப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெசிஸ்டன்ஸ் தடை பண்றது. அப்ப கண்டக்டன்ஸுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா தானே இருக்கும். கண்டக்ட்னா அலோவ் பண்றது, ரெசிஸ்டன்ஸ் தடை பண்றது. அப்ப என்ன சொல்றோம், கண்டக்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டி என்ன RA by L. ஸோ RA by வந்து L இருக்கும், மேல வந்து 1 இருக்கு. அப்ப இது எப்படி வரும்னா சிக்மா ஈக்குவல் டு மேல L வரும், கீழே வந்து RA வரும். இப்ப L மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா சிக்மா RA அப்படின்னு வரும். L ஈக்குவல் டு சிக்மா RA தான் வந்து இதுக்கான கோரிலேஷனா இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா செகண்ட். இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தா கண்டக்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதை தெரிஞ்சிருக்கணும். அடுத்து போயிடலாம். அடுத்து 65th கொஸ்டின் பார்த்தா போயம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்டான்ஸா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புக்குக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போயம்னா என்ன, வந்து ஒரு 4 வரி இருக்கும், அடுத்து ஒரு 4 வரி இருக்கும், அடுத்த 4 வரி இருக்கும். இதுதான் போயம்னு சொல்லுவோம்ல. அந்த போயத்துல இந்த ஃபர்ஸ்ட் 4 வரிக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டான்ஸான்னு சொல்றது. அதுக்கு அப்படியே வந்து என்னன்னா புக்குக்கு என்ன வரணும், ஒரு புக் இருக்குன்னா புக்ல பகுதி என்ன இருக்கும், பேஜ் இருக்கும். அதனால புக்குக்கு என்ன வரணும், பேஜ் தான் வரும். அதாவது போயத்தோட ஒரு பகுதி ஸ்டான்ஸானா புக்கோட ஒரு பகுதி வந்து பேஜ். அதனால சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து போயிடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 sin theta minus 2 cosecant theta if theta is equal to 30 degree. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டெக்னாமெட்ரி கொஸ்டின் தான். இதுல இந்த 6 ஃபார்முலா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 ஃபார்முலா டைப்னா உனக்கு இந்த 6 ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சைன் டீட்டாவோட தலைகிலி வந்து கொசிகன் டீட்டா, காஸ் டீட்டாவோட தலைகிலி வந்து சீக்கன் டீட்டா, டான் டீட்டாவோட தலைகிலி வந்து காட் டீட்டா. இதுல என்னன்னா இந்த கொசிகன் இருக்குல்ல, கொசிகனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 1 by வந்து சைன் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம்.
இப்ப டீட்டோட வேல்யூ அப்படியே போட வேண்டியதான். 5 இன்ட்டு சைன் என்னன்னா 30 டிகிரி மைனஸ் 2 இன்ட்டு கொசிக்கின் எப்படி எழுதலாம் 1/sin அப்ப 30 டிகிரின்னு வச்சுக்கிறேன். இப்ப சைனோட 30 டிகிரி ட்ரிகனாமெட்ரிக் டேபிள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். sin 30 என்ன வரும்னா இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் 0 30 45 60 90 சொல்லுவோம். 0 1/2 1/√2 √3/2 1ன்னு வரும். இதுக்கு அப்படியே வந்து இந்த 1 இருந்து இங்க வரது வந்து cos θ வரும். ரெண்டையும் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா tan θ வரும். இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இப்ப sin 30 யோட வேல்யூ என்ன 1/2 அப்ப என்ன பண்ணணும்னா 5 இன்ட்டு 1/2 மைனஸ் 2 இன்ட்டு 1/2 அப்படின்னு வரும். இந்த 2 வந்து மேல போகும். அப்ப என்ன இங்க 5/2 இருக்கும். இங்க வந்து 4 இருக்கும். கீழே 1 இருந்துச்சுன்னா 5 4 2 8 கீழே வந்து 2 இருக்கும். அப்ப என்ன மைனஸ் 3 வந்து 2 இருக்கும். மைனஸ் 3/2 என்னன்னா ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்து போயிடலாம் 67th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். In a certain gear train, the driver has 18 teeth, while the follower has 8 teeth. For every 16 turn of the driver, the follower turns dash times. So இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் மிஷன் சொல்லிட்டு வந்துனா சிபிடி 2ல வந்துனா ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. இல்ல இந்த டிரைவர் ஃபாலோன்னு சொல்றாங்களே அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். இந்த கியர் பாக்ஸ்ல வந்து இதுதான் வந்துன்னா டிரைவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு சின்ன பக்கத்துல இருக்குதான் ஃபாலோவர் சொல்லுவாங்க. டீத் மீன்ஸ் வந்து பல்லு. அப்ப பெரிய இதுக்கு வந்து என்னன்னா எத்தனை பல்லு இருக்கான் 18 பல்லு இருக்கான். அதை ஃபாலோ பண்ற சின்ன இதுக்கு வந்து 8 பல்லு இருக்கான். ரெண்டு இதுக்கான வந்துன்னா பல்ல கொடுத்து ஒரு இதுக்கான டேர்னை கொடுத்து இன்னொருக்கான டேர்னை வந்து கேட்கிறாங்கன்னா இது என்னன்னா கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ கியர் ரேஷியோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா டீத் ஆன் டிரைவர். ஸோ டீத் ஆன் வந்து டிரைவர். டிரைவர்னா பெரிய வந்து என்னன்னா அந்த பல்லு இருக்குது. டீத் ஆன் டிரைவர் டிவைட் பை வந்து டீத் ஆன் வந்து ஃபாலோவர். ஸோ டீத் ஆன் டிரைவர் டிவைட் பை டீத் ஆன் ஃபாலோவர் ஈக்குவலன்ட் என்ன வரணும் டேர்ன் ஆன் ஃபாலோவர். ஆத்தர் வச்சுக்கோங்க டேர்ன் ஆன் ஃபாலோவர் டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் வந்து என்னன்னா டிரைவர் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா மேல டிரைவருக்கு இங்க கீழே டிரைவர் வேணும். இங்க கீழே ஃபாலோவருக்கு மேல வந்து ஃபாலோவர் வேணும். இப்ப டீத் வந்து கொடுத்துறாங்களே 18 ஃபாலோவர் இது வந்து 8 டேர்ன் ஆன் ஃபாலோவர் வந்துனா ஒன்னுக்கு வந்து 16 டேர்ன் வந்துனா அவங்க டிரைவர் சொல்லிட்டாங்க. இப்ப டேர்ன் ஆன் ஃபாலோவர் தான் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். கீழே வந்து 16 டேர்ன். நம்மளுக்கு எக்ஸாம் வேணும் என்ன 18 டிவைட் பை 8 மேல வந்து 16 போயிடும். 1 8 2 14 18 வந்து 2ஆல போட்டோம் 36. அப்ப என்ன ஆன்சர் வந்து C 36 வரும். சப்போஸ் இந்த டாபிக் தெரியாட்டாலும் இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் ஃபாரடே பெர் மீட்டர் இஸ் த யூனிட் சொல்றாங்க. இதுவுமே என்ன அப்படின்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்டோட டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப வாட்ஸ் பெர் ஸ்டெரேடியன் இருக்குல்ல இந்த ரேடியன் ஸ்டெரேடியன் இது எல்லாமே வந்து பிளைன் ஆங்கிள் அது ரிலேட்டடா வரும். ஸோ அதனால இது வராது. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் என்னன்னா கரண்ட் வந்துன்னா ஒரு மெட்டீரியலுக்குள்ள அலோவ் பண்றதா வந்து கண்டக்டன்ஸ் சொல்லுவோம். இதுக்கான வந்து யூனிட் அப்படின்னு பார்த்தா சைமன் வரும். ஸோ அதனால என்ன இதுவும் வராது. எய்தர் பெர்மிட்டிவிட்டி ஆர் பெர்மபிலிட்டி. பெர்மபிலிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒரு யூனிட்ல சொல்ல மாட்டோம். பெர்மிட்டிவிட்டிக்கு தான் எஸ் யூனிட் வந்து ஃபாரடே பெர் மீட்டர். அதனால ஆன்சர் வரும் பி தான் வரும். இல்லை யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக் நீங்க லேர்ன் பண்ணி தான் சிம்பிளானது. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல். இந்த கொஸ்டின் என்னன்னா சிம்பிள் மிஷன் சொல்லிட்டு வந்து சிபிடி 2ல வந்து ப்ராப்பராகவே மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சிம்பிள் மிஷினோட ஒரு டைப் தான் வந்து லெவர் சொல்லுவாங்க. லெவர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வேலையை நான் செய்யணும். பட் வேலையை செய்யறதுக்கு வந்து ஒரு மிஷினை வந்து யூஸ் பண்றேன். அந்த மிஷின் நான் வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதான் லெவர் சொல்லுவோம். இங்க பாருங்க லெவர் வந்து 3 கிளாஸ் சொல்லுவாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். இப்ப ஒரு பொருளை நான் என்ன பண்றேன் அதாவது சிஸ்டர்ல பாருங்க ஏதோ ஒன்று நான் கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு நான் சிஸ்டர் வந்து யூஸ் பண்றேன். அந்த சிஸ்டர் தான் மிஷின். அந்த சிம்பிள் மிஷினை வச்சு நான் ஒரு இதை கட் பண்றேன். அப்படி கட் பண்றதுக்கு அந்த சிஸ்டரை வடிவமைக்கும் போது எந்த இதை யோசிச்சு வடிவமைச்சிருப்பாங்கன்னா 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ஃபுல்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ஃபுல்கரம். செகண்ட் வந்து லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து என்ன எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல்கரம்னா ஒன்றும் கிடையாது. இப்ப ஒரு கல் இருக்கிற மாதிரி வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிலோ வந்துன்னா எடை கொண்ட ஒரு கல். இப்போ ஒருத்தர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 60 கிலோ எடை கொண்ட ஒருத்தர் இந்த கல்லை வந்து தூக்கணும் இல்லை நகட்டணும் அப்படின்னா அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சம்டைம் தூக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறான்னா அதை தூக்குறதுக்காக வந்துன்னா ஒரு கம்பை வந்து இந்த மாதிரி வைக்கிறாரு சைடம். இந்த மாதிரி ஒரு கம்பை வச்சும் ஒரு முக்கோண ஷேப்ல என்ன பண்றாருன்னா ஒரு கல்லை ஏதோ ஒன்று வச்சும் என்ன பண்றாருன்னா இங்க வந்து அவர் ஃபோர்ஸை கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும்னா அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கொடுப்பாரு. இந்த இடத்துல பட்டு என்ன ஆகும்னா இந்த கல்லை வந்து தூக்க முடியும். பட் ஆக்சுவலா அவர் கல்லை தூக்குறாருன்னா கிடையவே கிடையாது. இங்கதான் ஃபோர்ஸை கொடுக்குறாரு.
ஆனா நார்மலா தூக்கத்தை விட இப்படி பண்ணும்போது என்னன்னா அவரால் கல்லா தூக்க முடியும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபுல்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தில் வச்சா இது வந்து ஃபுல்கரம். இந்த ஃபோர்ஸ் இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை தூக்குறோமோ அதான் வந்து லோடுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த எஃபர்ட், இந்த ஃபுல்கரம், இந்த லோடு இது இருக்கிற வந்து என்னன்னா எங்கெங்க இருக்கோ அதை பொறுத்து என்ன சொல்றாங்கன்னா லெவர் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபுல்கரம் வந்து நடுவுல இருக்கும், லோடு இந்த சைடு இருக்கும், எஃபர்ட் இருக்கும். அந்த மாதிரி என்னன்னா இந்த சிஸ்டரை பாருங்க, நடுவுல வந்து ஃபுல்கரம் இருக்கு, ஏதோ ஒண்ண வந்து நான் கட் பண்றேன், அதுதான் வந்து என்னன்னா லோடு. நான் கொடுக்குற எஃபர்ட் வந்து இந்த இடத்துல கொடுப்பேன், ஃபோர்ஸ் கொடுப்பேன். இதை வந்து இது பண்ணும்போது இது வந்து கட் ஆகும். அதே மாதிரி வந்து செகண்ட் கிளாஸ்க்கு என்னன்னா ஃபுல்கம் இந்த சைடு வந்துடும், லோடு வந்து நடுவுல இருக்கும், எஃபர்ட் வந்து இந்த இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீட்டெல்லாம் வந்து என்னன்னா இந்த சல்லி அள்ளிட்டு கொண்டு போவாங்கல்ல, இதுல என்னன்னா ஈஸியா எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஃபீல் பண்ண முடியாது, அவ்வளவு வெயிட்டே ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்கம் இந்த சைடுல இருக்கும், லோடு நடுவுல இருக்கும், எஃபர்ட் இருக்கும். எஃபர்ட் லைட்டா கொடுத்தா போதும், ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். கிராமத்து சைடுலாம் 5 பானை வந்து தண்ணி பானை வைக்கிற மாதிரிலாம் வந்து சில வண்டியில இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து செகண்ட் வந்து கிளாஸ் தான். இந்த செகண்ட் கிளாஸ்க்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வான்டேஜ்னா உனக்கு தெரியுது. இப்ப நான் ஒரு எஃபர்ட் வந்து கொடுக்குறேன், எஃபர்ட் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா கொடுக்குறேன். எதை விட அப்படின்னா லோட விட, அதாவது ஒரு லோட தூக்குறதுக்கு நான் கொடுக்குற எஃபர்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து நான் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. ஏன்னா நான் பெருசா வந்து என்னன்னா வேலை ஃபோர்ஸே கொடுக்க தேவையில்ல, பட் இருந்தாலும் லோட வந்து தள்ள முடியுது. அந்த மாதிரி எதுல பார்க்க முடியும்னா செகண்ட் இதுல பார்க்கலாம். ஏன்னா அந்த இதுல எவ்வளவு வெயிட் வச்சா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா தள்ளிட்டு போக முடியும். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கிளாஸ்ல இருக்காது. இது எல்லாமே ரொம்ப கான்செப்ட், நான் இன்டெப்த் போகல. அடுத்து தேர்ட் கிளாஸ் பார்த்தா ஃபுல்கிரம் இந்த இருக்கும், நடுவுல வந்து எஃபர்ட் இருக்கும், லோடு வந்து இந்த சைடுல இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம் இந்த சல்லி எழுறது இல்ல சிமெண்ட் எழுறது எல்லாமே தேர்ட் இது. நல்லா நாத்துல வச்சுக்கோங்க. செகண்ட் கிளாஸ் தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், நம்ம கொடுக்குற எஃபர்ட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் லோட தள்ள முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கு என்னன்னா நம்ம அதிகமா எஃபர்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் வெறும் பேசிக் தான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பேர் ஆஃப் சிசர். அடுத்து போயிடலாம். அடுத்து செவன்த் கொஸ்டின் பார்த்தோம். 5x/2 minus 1/4 6x minus 5/3 is equal to 7/x. then வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் உள்ள கொண்டு போய் பெருக்க வேண்டியதான். இப்போ 5x/5 வந்து 2 இருக்கட்டும், மைனஸ் 1/4 1/4 இன்ட்டு என்ன வரும் 6x வரும். அதே மாதிரி 1/4 இன்ட்டு வந்து 5/3 இருக்கும். ஈக்குவல் டு என்ன 7/6. மிச்சம் இருக்கிறது பார்த்தோம்னா 5x/2 மைனஸ் வந்து 3x/2 மைனஸ் வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணோம் 5 வந்து 12 வரும். ஈக்குவல் டு 7/6. இது பண்ணிட்டு இங்க வந்து பிளஸ் தானே வரும், ஏன்னா இங்க மைனஸ் வந்து இங்க வரும்போது வந்து பிளஸ் ஆயிரும். இங்க வந்து பிளஸ் தான் வரும். இப்போ இங்க 2 காமனா இருக்கனால 2 எடுத்தோம் அப்படின்னா மேல வந்து 2x வரும். என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 7/6 இங்க இருக்கட்டும், மைனஸ் 5 வந்து 12 வந்துடும். இப்போ நான் 12 வந்து காமனா எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா 6 என்ன பண்ணும் 2 மல்டிப்ளை பண்ணும், அப்போ 14 அப்படின்னு வரும். இடத்துல 5 இருக்கும். 14ல 5 போச்சுன்னா 9, 9/12. இந்த இடத்துல இந்த 2க்கு இந்த 2க்கு அடியாரும். இப்போ வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அடிச்சுன்னா 3 9, 3 12. இப்போ எக்ஸோட எண்ணம் 3/4. சிம்பிள் தான். அடுத்து போயிடலாம். அடுத்து 71st பார்த்தா ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 506 அண்ட் வந்து 782. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். பெரிய வேல்யூல ஏதாவது ஒண்ணு வந்து உள்ள வச்சுக்கேன். 782 நான் உள்ள வச்சுக்கிறேன். வெளியே என்ன பண்ணிக்கிறேன் 506 வச்சுக்கிறேன். இப்போ 506 ஒன்னால போட முடியும், 506 வரும். இந்த ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா 276 இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இந்த 506 இங்க வந்து உள்ள கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல எழுதணும் 506 இருக்கும். இப்போ 276 நம்ம அடிக்கணும். 276 ஒரு வாட்டி தான் போட முடியும். இப்போ 276 இதை வந்து கழிச்சோம் அப்படின்னா 230 இருக்கும். அகைன் என்ன 276 வரும். அகைன் ஒன்னால தான் போட முடியும். 230 வரும். இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 இருக்கும். இங்க எழுதுற 46 இருக்கு. இங்க என்ன அப்படின்னா இந்த 230 இங்க வந்துடும். 230 இங்க வந்துடும். நம்ம 46 5ஆல போட்டோம் 230 வரும். அப்ப 0 வரும். இது எதுக்காக சொல்றேன்னா இந்த 0 வர வரைக்கும் நீங்க பண்ணணும். எப்ப 0 வருது அப்ப எதனால வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுமோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 46 தான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க நிறைய பேட்டர்ன் இருக்கு. அதுல ஒரு பேட்டர்ன் தான் இது. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால இதை சொல்றேன். அடுத்து போயிடலாம். அடுத்து 72nd அப்படின்னு பார்த்தா an executive earns a salary of 12,600 every month and he spent 5/7 of it. If his salary increased by 1/3 and his spending increased by 1/5 of the present expenditure, what fraction of his salary will he save இருக்குல்ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவோட சேலரி வந்து கொடுத்துட்டாங்க 12,600. என்ன பண்ணிக்கணும் சேலரி அப்படின்னு வச்சுட்டு 12,600 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல அவர் எவரை ஸ்பெண்ட் பண்றாருன்னா 5/7. நான் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு வச்சுட்டு ஸ்பெண்ட் சொல்லிட்டு 5/7 ஆஃப் என்னன்னா 12,600 அடிச்சோன்னா
இதை 7ஆல அடிச்சோம் அப்படின்னா 1 வரும், 8 வரும், 2 ஜீரோ இருக்கு. அடுத்து 5 இன்ட்டு 18 போட்டா 90 வரும். அகைன் ஒரு 2 ஜீரோ இருக்கு. அப்ப அவர் ஸ்பெண்ட் பண்றது வந்து 9000. அவரோட சேலரி வந்து 12,600. அப்ப அவரோட சேவிங் எவ்வளவு இருக்கும்? சேவிங் வேணா என்ன? அவரோட சேலரியில இருந்து அவர் எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்றதை கழிச்சுட்டா அதுதான் அவரோட வந்து சேவிங்கா இருக்கும். சேலரி அப்படின்னு பார்த்தா 12,600. அதுல இருந்து ஸ்பெண்டிங் வந்து 9,000 கழிச்சு விட்டோம்னா 3,600 தான் என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட சேவிங். இது இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆகுதான். எவ்வளவா? 1/3 இன்க்ரீஸ் ஆகுதான். அவரோட சேலரி 12,600. அதுல நம்ம 1/3 பார்க்கணும். ஸோ 1/3 ஆஃப் வந்து 12,600 என்ன? இப்போ 12,600 டிவைட் பை வந்து 3 வரும். இதை 3ஆல அடிச்சுன்னா 4 வரும். அதே மாதிரி வந்து 2 வரும். டபுள் ஜீரோ இருக்கு. இப்போ 1/3 ஆஃப் 12,500 4,200. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 12,600 நான் 4,200 கூட்டுவேன். இதை கூட்டணும் அப்படின்னா 16,800 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணா இதுதான் வந்துன்னா அவரோட நியூ சேலரி. ஸோ நியூ சேலரி அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அடுத்து அவரோட ஸ்பெண்டிங் வந்துன்னா 1/5 வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் ஆஃப் த ப்ரெசன்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9,000. இதுல வந்து 1/5 பார்க்கணும். ஸோ 1/5 ஆஃப் 9,000 பார்த்தோன்னா 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 18 வரும். அப்ப என்ன 1,800 இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 9,000 பிளஸ் வந்து இந்த 1,800 நம்ம கூட்டணும். ஏன்னா அவங்க வந்து நியூ வந்துன்னா ஸ்பெண்டிங் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ 9,000 1,800 கூட்டினோம்னா 10,800 வரும். இது என்னன்னா அவரோட நியூவான வந்து ஸ்பெண்டிங். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நியூ சேலரி கண்டுபிடிச்சோம், நியூ ஸ்பெண்டிங் கண்டுபிடிச்சோம். கேள்வி என்ன? ஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. இதோட ஃப்ராக்ஷனம் எவ்வளவு சேவ் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம சேவ் பண்றதுனா ஆல்ரெடி வந்து ஓல்டு சேவிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஓல்டு சேவிங் இருக்கும். அதே மாதிரி வந்து நியூ சேவிங் அப்படின்னு ஒன்று வரும். நம்ம நியூ சேவிங் கண்டுபிடிச்சலாம். இங்க எவ்வளோ? அவர் நியூ ஸ்பெண்டிங் 10,800. அவரோட நியூ சேலரி 16,800. 16,800ல 10,800 போயிருச்சுன்னா 6,000 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட நியூவான சேவிங்கா இருக்கும். அப்ப நியூ சேவிங் வந்து 6,000. சாரி, இந்த இடத்துல ஓல்டு சேவிங் தேவை கிடையாது. அவங்க கேட்கறது வந்து ஃபிராக்ஷன் எதுல கேட்கறாங்கன்னா சேலரில இருந்து கேட்கறாங்க. அப்ப என்ன அவரோட நியூ சேலரி இருக்கும். அந்த நியூ சேலரில அவர் எவ்வளவு வந்தனா ஃபிராக்ஷன் ஆஃப் வந்து சேவிங் கேட்கறாங்க. நியூ சேவிங் வந்து 6,000. நியூ சேலரி எவ்வளவு? 16,800. அப்ப என்ன, இந்த 6,000 டிவைட் பை வந்து 16,800ல பார்க்கணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். இதை 12ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12 5 60. இதை நம்ம 12ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 14 வரும். இப்போ 5/14 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது ஒவ்வொன்றா எழுதுனால பெருசா தெரியும். பட் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தா A alone can do a task in 35 days and B alone in 14 days. If they work on it together for 5 days, then what fraction of the task is left அப்படின்னு சொல்றாங்களே. முதல்ல என்ன, A வந்து 35 வேலை பார்க்கறாராம், B வந்து 14 வேலை பார்க்கறாங்க. இப்ப 35க்கும் 14க்கு என்ன பார்க்கணும், நீங்க எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தா 70 வரும். 35 2ஆல போட்டா 70, 14 5ஆல போட்டா 70. இப்ப என்ன மீனிங் அப்படின்னா மொத்த ஒர்க் வந்து 70 ஒர்க். இவங்க 35 பாக்குறாரு, ஒரு 14 ஒரு நாள்ல. ஸோ ஒன் டேல வந்து இவர் 2 ஒர்க் பண்ணா 35 நாள்ல வந்து 70 ஒர்க் முடிப்பாரு. அதே மாதிரி பி வந்து ஒரு நாள்ல வந்து 5 ஒர்க் பண்ணா 14 நாள்ல வந்து எவ்வளவு முடிப்பானா 70 ஒர்க் முடிப்பாரு. இப்ப என்னன்னா 2 பேரும் வந்து 5 நாள் வந்து ஒர்க் பண்றாங்களாம். இப்போ ஒரு நாள்ல 2 பேரும் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 7 ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ 7 ஒர்க். அப்ப 5 நாள் பாக்குறாங்கன்னா 5 நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 35 ஒர்க் வந்து முடிப்பாங்க. மொத்த ஒர்க் எவ்வளவு? 70 ஒர்க். 70 ஒர்க்ல 35 ஒர்க் வந்து போயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சம் இருக்கிறது பார்த்தா 45 ஒர்க் இருக்கும். இந்த 45 ஒர்க் தான் அவர் வந்து லெஃப்ட் ஒர்க். அதை ஃபிராக்ஷன்ல சொல்றாங்க. ஃபிராக்ஷனா என்ன? அந்த லெஃப்ட் ஒர்க் டிவைடட் பை வந்தனா ஒரிஜினல் ஒர்க் 70 ஒர்க். இதுதான் பார்க்கணும். அகைன் மிஸ்டேக் பண்றது. இல்ல 45ல 35 தானே வரும். 35. அப்ப என்ன 70ல 35 வந்து பாதி. அப்ப என்ன சொல்லணும்? ஹால்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 74th அப்படின்னு பார்த்தா 8 வந்து ஒரு ஹேஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஹேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஹேஷ் கொடுத்துருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணி இங்க வந்து என்னன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணா வந்து 10 வரும் பாருங்க. இப்ப 8 இருக்கு, நான் பிளஸ் போட்டேன்னா 12 எவ்வளவு வரும்? 20 வரும். 20 2ஆல அடிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வரும். அதே மாதிரி செகண்ட் பாருங்க, 5 + 9 இருக்கு. 9 5ஆல போட்டா 14, 14 2 போட்டா 7 வரும். அவ்வளவுதான் பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம். அப்ப என்ன இங்க 14 இருக்கு. 14 + வந்து 4 என்ன ஒரு 18. 18 நம்ம 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 9 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி வரும். அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்க தான் அதை கண்டுபிடிச்சா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து சீக்வன்ஸ் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன 1 இருக்கு, அடுத்து ஒரு கேப் இருக்கு, 2 இருக்கு, எக்ஸ் இருக்கு, அடுத்து ஒரு கேப் இருக்கு, அடுத்து 2 வி இருக்கு, அடுத்து 2 ஒய் இருக்கு, அடுத்து 2 சி இருக்கு, அடுத்து 6 ஜெட் இருக்குல்ல.
இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்ட என்ன பண்ண இந்த மாதிரி எழுதிட்டு இந்த 4 ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் ஏ போலம் 3 போலம் நாடு 5 சி இருக்காம். இப்போ என்னன்னா ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. 1க்கு அப்புறம் ஒரு ஆல்பபெட் இருக்கு, 2க்கு அப்புறம் ஒரு ஆல்பபெட் இருக்கு, 3க்கு அப்புறம் 2 ஆல்பபெட் இருக்கு, 4க்கு அப்புறம் 2 ஆல்பபெட், 5க்கு அப்புறம் 3 வந்து ஆல்பபெட் இருக்கு, அடுத்து 6க்கு அப்புறம் 3 ஆல்பபெட். ஒரு பேட்டர்ன் வருது பாத்தீங்களா? அதாவது 2 பிரிக்கிறாங்க, 2 ஒரு செட்டா எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2ல ஒரு நம்பர் ஒரு ஆல்பபெட், அடுத்ததுல வந்து ஒரு நம்பர் 2 ஆல்பபெட், அடுத்ததுல வந்துன்னா ஒரு நம்பர் ஆனா 3 ஆல்பபெட். இந்த பேட்டர்ன்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் தான் கரெக்டா வரும். எல்லாமே எடுத்து செக் பண்ணும்போது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 76 அப்படின்னு பார்த்தோம். Find the specific latent heat of vaporization of 1.25 gram of nitrogen if it releases 250 joule of heat when it condenses at boiling point of 196 degree Celsius. முதல்ல இதுல உள்ள கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸ்பெசிபிக் லேட்டன் ஹீட் இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். அதாவது ஸ்பெசிபிக் லேட்டன் ஹீட்டுக்கான சிம்பிள் எல் சொல்லுவாங்க. எல்ஸ் ஈக்குவல் டு கியூ பை எம் சொல்லுவாங்க. கியூனா ஒன்றும் கிடையாது, ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிறது, ஆர் வந்து அப்சார்ப் ஆகுறது. ரிலீஸ் ஆர் அப்சார்ப் ஆகுறதா என்ன சொல்றாங்க கியூ அப்படின்னு சொல்றாங்க. எம் மீன்ஸ் வந்து மாஸ் சொல்லுவாங்க. மாஸ் எதோடது? ஏதோ ஒரு பொருளோட வந்து பொருள் தான் என்ன சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு பொருள் நிறை கொண்ட, அதாவது 1 கிராம் எடுத்துக்கலாமே, 1 கிராம் நிறை கொண்ட ஒரு பொருளை ஒரு ஸ்டேஜ்ல இருந்து லிக்விட் ஸ்டேஜா இருக்கு, இல்ல சாலிட் ஸ்டேஜா இருக்கு, இல்ல வந்து கேஸ் ஸ்டேஜா இருக்கு, இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கு நான் ஹீட் எனர்ஜியை எடுத்துக்கிறேன், இல்ல ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்றேன்னா அதுதான் என்ன சொல்றேன்னா ஸ்பெசிபிக் லேட்டன் ஹீட் சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு நைட்ரஜன் சொல்றாங்க. ஒரு நைட்ரஜன் வந்து இருக்கு, அது வந்து ஒரு வேப்பரான ஸ்டேஜ்ல இருக்காம். இப்படி வேப்பரா இருக்கிற ஸ்டேஜ் என்ன ஆகுது, ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். இதுல என்ன சொல்றாங்க 250 ஜூல்ஸ் வந்து ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ 250 ஜூல்ஸை ஹீட்டை ரிலீஸ் பண்றதுனால அது வந்து கண்டென்ஸ் ஆகுதான். கண்டென்ஸ் ஆகுதுன்னா என்ன, சாலிடா மாறுது. அப்போ ஒரு லிக்விட்ல இருந்து வேப்பர்ல இருந்து ஒரு சாலிடா மாறுது அப்படின்னா என்ன ஆகும், ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல கியூ என்ன, ஹீட் ரிலீஸ் ஆகுறது எவ்வளவு 250 ஜூலு. எவ்வளவு வந்து அதோட நிறை, இந்த நைட்ரஜன் நிறை பார்த்தா 1.25 கிராம். இப்போ 1.25 இந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்குன்னா என்ன பண்றோம், மேலையும் கீழே 100ஆல வந்து மல்டிப்ளை பண்றேன். மண்ணோம் அப்படின்னா 2 5 3 0 வரும், கீழே வந்து 125 வரும். இப்போ ஒரு 125 2 125 250, இப்போ ஃபைனலா என்ன வரும் 200 வரும். இப்போ ஸ்பெசிஃபிக்கான லேட்டன் ஹீட் எவ்வளோ 200, அதனால ஆன்சர் 4. ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தா இது வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிலபஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். எது இருக்குன்னா இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த இன்ஜினியரிங் டிராயிங்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பம்பு. பம்ப்னா ஒன்றும் கிடையாது, பம்ப் மேப்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ல ஒரு கான்செப்ட் இருக்கான். இந்த கான்செப்ட் படி என்னன்னா ஒரு மேப்பை வந்து என்னன்னா கலரை வந்து இன்டென்சிட்டி பண்றது, அதே மாதிரி வந்து அந்த பார்க்குற இமேஜ் வந்து என்னன்னா பார்க்கறதுக்கு 3D இமேஜ் மாதிரியே வந்து கன்வெர்ட் பண்றது தான் என்ன சொல்றாங்கன்னா பம்ப் மேப் சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்டா வரும். ரொம்ப டெக்னிக்கல் எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் பேசிக் மட்டும் தான் சொல்றேன். அடுத்து போயிடலாம். 78 பார்த்தோம். A truck of mass 5000 kg accelerate from 25 meter by second to 35 meter by second. Find the change in kinetic energy. நல்லா ஞாபகத்துல வச்சேன். கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னாவே ஒர்க் பவர் எனர்ஜி அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இப்போ கைனெட்டிக் எனர்ஜியில சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பார்க்கணும், ஃபைனலான வந்து ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், மைனஸ் இனிஷியலான வந்துன்னா ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து கழிச்சோம், ஃபைனல் வந்து இனிஷியலா கழிச்சோம், அதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் வந்துன்னா கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ இனிஷியல் வந்து ஸோ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சலாம். கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, ஆஃப் எம் வி ஸ்கொயர்டு. இதில் வெலாசிட்டி ஸோ 25 தான் வந்து V1, இது வந்து V2ல எடுக்கணும். இனிஷியல்னால வந்து இந்த 25 வந்து இனிஷியலோடது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கட்டும், மாஸ் வந்து 5000, அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தா 25 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரெண்டால அடிச்சோம்னா 25, 25 நம்ம ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 625. ஸோ 625 இன்ட்டு ஒரு 25, அப்புறம் வந்து ஒரு 2 ஜீரோ இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண 15,62,500 அப்படின்னு வரும். ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டு அதனால சொன்னேன் இது வந்து இனிஷியல். என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வந்து கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபைனலா ஆஃப் அதே எம்வி ஸ்கொயர்டும். இப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி V2. ஸோ அதாவது இந்த இடத்துல V2ன்னு அர்த்தம், இது வந்து V1 அர்த்தம். இப்போ என்ன ஆஃப் இருக்கு, மாஸ் வந்து அதே தான் சேம் தான் 5000 இருக்கு. இப்போ வந்து நான் V2 வந்து 35, அப்போ 35 ஸ்கொயர்டு, இங்கே 2 25 வரும். அப்போ என்ன இருக்கு 2500க்கு 35 நம்ம ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 1225 வரும்.
இப்போ 1225 2500 மல்டிப்ளை பண்ணா 30,62,500 வரும். இப்போ இந்த 30,62,500ல இருந்து நான் 15,62,500 நான் கழிச்சேன்னா 15 லட்சம் வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும். ஸோ 15 லட்சம் நிற்கும். அந்த 15 லட்சம் தான் என்னன்னா சேஞ்சோட வந்து கைனடிக் எனர்ஜி. இது அவங்க எதுல கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா எம்ஜில கேட்கறாங்க. எம் மீன்ஸ் வந்து மெகா. மெகாவோடது என்ன அப்படின்னா 10 பவர் வந்து 6. 10 பவர் 6 அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஜீரோ வந்து வரும். 1 2 3 4 5 6. இப்போ இந்த 15 லட்சத்துல இருக்கிற ஜூல நம்ம என்ன பண்ணணும், இந்த மெகா ஜூல மாத்தணும். என்ன பண்ண, இந்த 15 லட்சம் இருக்குல்ல டிவைட் பை வந்து இந்த 10 பவர் வந்து 6ஆல இது பண்ண வேண்டியதான். 6 ஜீரோ வரும். இங்க ஒரு 5 ஜீரோ, இங்க ஒரு 5 ஜீரோ போயிடும். மிச்சம் 1 இருக்கும். அப்போ எவ்வளவு 1.5 வரும். இப்போ 1.5 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா 79th கொஸ்டின். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2.5 கிலோ ஓம் த்ரூ 2 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதாம். கேட்கறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ நான் V ஈக்குவல் டு IR ஓம்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்துன்னா வோல்டேஜ் தான் டிஃபரன்ஸாக கேட்டிருக்காங்க. ஐயோடது என்ன சொல்றாங்கன்னா 2 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.5 வந்து கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க. இந்த மில்லி ஆம்பியர் கிலோ இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த 2 மில்லி ஆம்பியர் இருக்குல்ல, மில்லி மீன்ஸ் என்ன 10 பவர் -3. 10 பவர் மைனஸ்னா ஒன்னுக்கு அப்புறம் 3 ஜீரோ வந்து இந்த சைடு வரும். அதான் வந்து என்னன்னா 10 பவர் -3. இப்போ 2 இன்ட்டு 0.001 போட்டால் என்ன வரும், அப்போ 0.002 அப்படின்னு வரும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட். மில்லி ஆம்பியர்ல இருந்து நம்ம நார்மல் ஆம்பியர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த 2.5 வந்து கிலோ ஓம் இருக்கு. கிலோ மீன்ஸ் என்ன 1000 அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன 2.5 இன்ட்டு 1000ஆல பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், 2500 ஓம்ஸ் வரும். இது வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். என்னன்னா 2 மில்லி ஆம்பியருக்கு பதில் 0.002 வரும். 2.5 கிலோ ஓமுக்கு பதில் 2500 ஓம் வரும். இப்போ 25ல 2ஆல மல்டிப்ளை பண்ணா 50 வரும். அடுத்து ஒரு 2 ஜீரோ இருக்கு. அப்போ 2 ஜீரோ 3 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். அப்போ 5 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்போ வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 5 வோல்ட். இந்த ஃபார்முலா தான் ஓம்ஸ். இது வந்து கரெக்டாகவும் இது வந்து நம்ம மாற்ற தெரிஞ்சுட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். 80th கொஸ்டின் நம்மளுக்கு தேவையில்லை. எனது வந்து ஜிஎஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 3 வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து பார்ட் 4ல பார்த்துட்டு வந்து கம்ப்ளீட்டா 100 கொஸ்டினை வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்கமிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.